இயற்கை இயற்கையே சில சமயங்களில் நம்மளுக்கு தேவையானதை செஞ்சிடும். எப்படின்னா, ஒரு மான் பயந்து நடுநடுங்கி ஓடின்ட்டுருக்கு. தூரத்தில் ஒரு மரம், அதை நோக்கி அது ஓடின்ட்டுருக்கு. பின்னாடி பார்த்தா ஒரு வேடன் அதை குறிப்பார்த்து அம்பு போட்டுட்ருக்கான். அது மான் தப்பி 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 ஓடி வந்துட்டுருக்கு. அந்த ஒற்றை மர நிழலில் கொஞ்சம் ஆசுவாசப்படுத்துது. அவன் தூரம் இருக்கான். ஒரு சைடு பார்க்குது, கொஞ்ச நேரத்தில் போயிட்டா காட்டுக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு காட்டை பார்க்குது. அங்கே ஒரு பெருந்தி கொழுந்து விட்டு எரியுது. இந்த மானுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இன்னொரு சைடு பார்க்குது, அந்த சைடு ஒரு பெரிய இடி. ஒன்றும் புரியலை இதுக்கு. அடுத்த சைடு பார்க்குது, பார்த்தா ஒரு புலி இதை பாயறதுக்கு ரெடியாக ஓடி வருது. அதுவும் தூரத்தில் இருக்கு. ஒரு சைடு வேடை. இதுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்படியே என்ன பண்ணுது, படுத்துக்கிட்டு அப்படியே மூச்சு விட முடியாமல் இது பண்ணிட்டுருக்கு. ஏன்னா அது பிரசவ வழியில் இருக்குது. அதுக்கு ஒன்றும் புரியல. எந்த சைடு போனாலும் ஆபத்து. அதனால் அது என்ன பண்ணுதுன்னா, மனசாட்சி பிரகாரம் செய்யுது. என்னன்னா, அதனோட கடமை அப்போது குட்டியை ஈனுவது. அதனால் அந்த குட்டி ஈன்றதுக்கு மட்டும் அது பார்க்குது. அந்த நேரம் பார்த்து வேடன் என்ன பண்ணுறான், கிட்ட வந்துடுறான். வேடன் வந்து இது குட்டி போடுறத அது ட்ரை பண்ணுறத பார்த்துட்டான். அச்சோ, இந்த ரத்த வாடைக்கு புலி அதுக்கிட்ட போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனோட அம்பை புலியை பார்த்து எய்கிறான். அப்போ புலி என்ன பண்ணுது, அவனை துரத்திக்கிட்டு ஓடுது. ஸோ 2 ஆபத்து காலி. ஓகேவா? அப்புறம் அடுத்து இடி இடிச்சது இல்லையா? இடி இடித்ததுனால பெரிய மழை வந்து அந்த காட்டு தீயெல்லாம் அணைஞ்சிடுது. இதன் மூலம் என்ன சொல்ல வரேன்னா, எவ்வளோ பார்த்தீங்களா, 4 சைடும் அதுக்கு சுற்றி 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 ஆபத்து. ஆனால் அது லாஸ்ட்டாக ஒன்றும் வழி இல்லை, நம்ம கடமையை நம்ம செய்வோம் அப்படின்னு அது வழியை பார்த்துச்சு. ஆனால் இயற்கையே வந்த ஆபத்துக்கள் எல்லாத்தையும் போக்கிடுச்சு. அதனால் சில சமயங்களில் நம்மளுக்கு என்னன்னு நம்ம கடமையை செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும்.